பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 146வது சங்கீதத்துக்கு போகலாம். இன்னைக்கு 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்ணுகிறார். லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த ஹல்லேலூயா அங்க இருக்கு தெரியுமா? கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும், பூமி தோன்றின காலத்திலிருந்து, மனிதர்கள் தோற்றுவிக்கப்பட்ட, மனிதர்களை உண்டாக்கின காலத்திலிருந்து, மனுஷன் இந்த பூமியில பிறந்த அந்த நாள்ல இருந்து, மனுஷனை ஆண்டவர் மண்ணினால செஞ்சு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதி அவனை என்னைக்கு ஜீவாத்மாவாக்கினாரோ அன்னையிலிருந்து கர்த்தர் இந்த பூமியை அரசாளுகிறார். அதனால தான் பாடுறோம், ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ஏன் அப்படி பாடுறோம் தெரியுமா? அவர் அப்படி ஆட்சி செய்கிற தேவனா இருக்கிறார். பூமியில மனிதர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் ஆட்சி செய்கிற மனிதர்களையும் அந்த மனிதர்களுக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதர்களையும் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் தான் ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சி தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி செய்கிறவர்கள் நினைக்கலாம், நான் தான் ராஜாவா இருக்கிறேன், நான் தான் ஜனங்களை ஆள்றேன். இல்ல, அந்த ராஜாவையே கர்த்தர் தான் ஆள்றார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்ணுகிறார். சீயோனே, உன் தேவன் யார்? விசுவாசிகளே, உங்கள் தேவன் யார்? நாம் எல்லாம் விசுவாசிகள். நம்முடைய தேவன் யார் நமக்கு தெரியணும். நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உங்கள் தேவன் தலைமுறைகளின் ராஜா, உங்கள் தேவன் காலங்களின் ராஜா, உங்கள் தேவன் எல்லா சமயங்களிலும் ராஜாவா இருக்கிறார். உங்கள் தேவன் எல்லா காலங்களிலும் அவரே அரசாண்டு கொண்டு வருகிறார். அந்த அரசாளுகிற தேவனை இந்த காலையில் நான் உயர்த்துகிறேன். ஆமென். உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்றாரு. அல்லேலூயா. அவருக்கே மகிமை, அவருக்கே கனம், அவருக்கே துதி. ராஜரீகம் பண்ணுகிற தேவனை இந்த நேரத்தில் நான் சோதரிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, தலைமுறை தலைமுறையா அரசாள்றீங்க. உங்க ராஜ்யம் பெருசு, உங்க ராஜரீகம் ரொம்ப பெருசுப்பா. காலங்களெல்லாம் உங்க கையில தானே இருக்கு. காலங்களையும் சமயங்களையும் மாத்துறவரும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவரும் நீங்களா இருக்கிறபடியால ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு நடத்துவார். ஆமென்.